இந்த பிக் பாஸ் சீசன்ல லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் குழப்பமா இருக்குங்க. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன், அதுவும் நாம எதிர்பார்த்தவங்க இல்லாம வேற 2 பேரை அனுப்பியிருக்காங்க. ஆமாங்க, இதுவரைக்கும் குறைவான வாக்குகள்ல இருந்த ரம்யாஜி அவங்களும் வியானா அவங்களும் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க. சாண்ட்ரா அவங்க லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரம்யாஜி அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டே தாங்க இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கமருதீன் அவர் குறைவான வாக்குகள் வாங்கினதுனால அவரை இந்த வாரம் வெளியே அனுப்பிடுவாங்க, வேற ஏதாவது புது ட்விஸ்ட் வரும்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காம போயிருச்சு. பார்வதி அவங்க என்னால ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியல, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. வியானா அவங்க எப்படி இந்த வாரம் எவிக்ட் ஆனாங்க அப்படிங்கறதே எல்லாருக்கும் குழப்பமாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஓட்டிங்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் கூட இல்ல, அவங்கள எப்படி வெளியே அனுப்புனீங்க, இது அன்ஃபேர் எவிக்ஷன். சொல்ல போனா நாம ஒண்ணு நினைச்சா அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, கடைசி நேரத்துல ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சாண்ட்ரா அவங்களையும் சேர்த்து வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 9 இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவரும் நிறைய கேள்விகளை கேட்பாருன்னு எதிர்பார்த்தோம். அவரு கேட்ட கேள்விகளுக்கு யாருமே சரியா ரெஸ்பான்ஸும் பண்றதில்ல, அடுத்து திருப்பியும் அதே விஷயங்கள் தான் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவரும் எந்த ஒரு கேள்விகளையும் சரியா கேட்கறது இல்ல அப்படிங்கறத மக்களுடைய கருத்தா இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் கண்டிப்பா ஃப்ரீ டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்த ரம்யாஜி அவங்களும் வியானா அவங்களும் இந்த கேமை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ டாஸ்க் சமயத்துல வியானா அவங்களுடைய அம்மா அதாவது அவங்க பேரண்ட்ஸ் கண்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. எஃப்ஜி அவர் கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போற வியானா அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும். அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக தான் அவங்கள எவிக்ட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெளியே அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை சாண்ட்ரா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் மறுபடியும் பிரஜின் அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே மறுபடியும் அவங்க அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைச்ச ஆள் எவிக்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே போல எல்லாருமே அமித் அவருக்கு ரொம்ப பாராட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அமித் அவர் ரொம்ப கேம்லயும் நல்லா இருக்காரு, அவர் ஃபேமிலியில அவரோட ஒய்ஃபுக்கு சரியான ஒரு ஹஸ்பண்டாகவும், சொல்ல போனா அவரோட குழந்தைக்கு சரியான ஒரு அப்பாவாகவும், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நேற்று அவரோட குழந்தைக்காக அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் பார்த்து இப்ப சமூக வலைதளத்தில் வைரல் பண்ணி அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.